உங்களோட அன்பு ஒவ்வொரு குடும்பங்களை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. இந்த சிறு பிள்ளைகள் மேல இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலையும் ஆண்டவரே உங்களோட ஆசீர்வாதமான கரம் வைக்கப்படுவதாக. எல்லா வேதனைகள் எடுத்து போடுங்க. எல்லா பாவங்கள் பிசாசின் வல்லம எல்லா சாபத்தின் கிரிக நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உங்க பிள்ளைகளை விட்டு வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் உங்க கரம் அமரட்டும். இந்த நாள் உங்க பலன் கடந்து வரட்டும் அப்பா. பிள்ளைகள் மேல குடும்பங்கள் மேல உங்க நோக்கம் வரட்டும் ஆண்டவரே. எல்லா துக்கங்கள் எடுத்து போடுங்க. எல்லா கவலைகள் எடுத்து போடுங்க. கண்ணீர்கள் எடுத்து போடுங்க ஆவியானவரே. அப்பா இந்த நாள் ஒரு துவக்கத்தின் நாளா இருக்கட்டும். இந்த பட்டணத்தின் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையின் நாளா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இவர்களை நாள் ஆசீர்வதிக்கும். கண்ணீரோட ஓடி இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த நாள் உங்க துவக்கம், உமது அன்பு, உமது ரட்சணியம், உங்க சமாதானம் கடந்து வரட்டும். இனிமேல் கவலை வேண்டாம், இனிமேல் கண்ணீர் வேண்டாம். இனிமேல் பிள்ளைகள் ஆண்டவரே துக்கப்படவே கூடாது. இந்த பிள்ளைகள் இனிமேல் கண்ணீர் வடிக்க கூடாது ஆண்டவரே. உங்களை நம்பி வந்த பிள்ளைகள் அப்பா இந்த நாள்ல அப்பா சுகத்தை பெறுவார்களாக. இந்த நாள் எல்லா பாவ சாபங்கள், எல்லா வியாதிகள், எல்லா வருத்தங்கள் இந்த சரீரங்களை விட்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை விட்டு எல்லாம் வெளியேறி போகட்டும். எல்லா பாவத்தில் உண்டாகிற சாபத்தின் வல்லமை நீங்கட்டும். ஒரு சுகத்தை வைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். வியாதிகள்ல இருந்து பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா உங்க நன்மை, உங்க பிரசன்னம் அப்பா வாலிப பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த சிறு பிள்ளைகள் மேல உங்க ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் தகப்பனே. இந்த கிராம ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நிலத்துல நாங்க நின்று அப்பா இந்த நிலத்துல நாங்க நின்று இந்த நிலத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இது வரைக்கும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள், அநேக நிந்தனைகள் இருந்திருக்கலாம். இனி வரப்போற நாட்கள்ல உங்க நன்மையும் உம்முடைய சமாதானமும் உம்முடைய கிருபையும் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா தொழில்கள்ல வாய்ப்பு உண்டாகட்டும், தொழில்கள்ல ஒரு விருத்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா இவருடைய எதிர்காலங்கள், இந்த பிள்ளையுடைய வாழ்க்கைகள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தினால் உண்டாகிற அரவணைப்பு, உமது நாமத்தினால் உண்டாகிற நன்மையினால இந்த பிள்ளைகளை தொடுகிறோம், இந்த பிள்ளைகளை தொடுகிறோம் ஆண்டவரே. இனிமேல் ஆண்டவரே பொல்லாப்பு இவருடைய வீடுகளை தொடக்கூடாது ஆண்டவரே. அடிக்கடி குடும்பங்கள்ல வருகிற சண்டை, அடிக்கடி கொண்டு வரப்பட்ட எல்லா பிரிவினைகள் ஆண்டவரே, இருதயங்கள்ல துக்கம் நீங்க பார்க்கிறீங்க. மனுஷனுக்கு வாழ்க்கை தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா எல்லா விதமான அடிக்கடி குடும்பங்கள் வருகிற பிரிவினைகள், சண்டைகள், போராட்டங்கள் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறி போவதா, வெளியேறி போகட்டும் ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை வையுங்கப்பா, ஒரு சந்தோஷத்தை வையுங்க ஆவியானவரே. அப்பா உங்க நன்மை இந்த கிராமத்திற்கு ஒவ்வொரு ஜனங்களையும் தொடட்டும். உங்க நன்மை ஒவ்வொரு ஜனங்களையும் தொடட்டும் ஆண்டவரே. இந்த நாள்ல இருந்து பரிசுத்தமுள்ள தெய்வத்தின் கரம், உங்க அரவணைப்பு இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் மூடிக்கொள்ளட்டும். இந்த வீடுகளை ஆசீர்வதிக்கிறோம், இவருடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மத்தியான வேளையிலும் உங்களுடைய கிராமத்தை நாங்க சந்திப்பதன் நோக்கம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்துல நீங்க வாழ்ற ஒவ்வொரு காரியத்திலையும் கிறிஸ்துவனுடைய அன்பு அது நோக்கமா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அநேக தூரத்திலிருந்து உங்களுடைய கிராமத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த நாட்கள் நம்மில் அநேக வேதனையான காரியங்கள், அநேக விதமான நெருக்கங்கள், அநேக போராட்டங்கள் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் அநேக பாடுகளை பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து அநேகமாய் நாங்கள் யோசிக்கிறோம். அநேக குடும்பத்தில் வருகிற பிரிவினைகள்ல இருந்து ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்ம அநேகர் பாரப்பட்ட வேதனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். பிரியமான பிள்ளைகளை, இந்த நாட்கள்ல நம்ம அநேகர் நமது பிள்ளைகளை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளே, இன்றைக்கு குடும்பத்தில் இருக்க எல்லா விதமான இப்படியான நெருக்கமான சூழ்நிலைகளை தெய்வம் சந்தோஷமாக, சமாதானமாக, நன்மையாக அவர் மாற்றி கொடுக்க
வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். பரிசுத்தம் உள்ள வேதாகமத்துல வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் என்னென்றைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று. நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், குடும்பங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை குறித்து ஒரு பாரம், ஒரு துக்கம், ஒரு கவலை, எனக்கு அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய இருதயங்களை காணப்படும் என்று சொன்னா, உங்களுக்கு தான் இந்த நற்செய்தி. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பாரத்தை நான் சமாதானமாய் மாற்றுகிறேன் என்று, உன்னுடைய இருதயத்தின் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிள்ளைகளே, எனக்கு அருமையானது, இன்றைக்கு அநேகர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறோம். நம்ம அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேதனைகள்ல, அநேக பிள்ளையுடைய வாழ்க்கை குடி பழக்கத்துல, கணவனுடைய வாழ்க்கை குடி பழக்கத்துல, விபச்சாரங்கள்ல, அசுத்தங்கள்ல, இப்படியாக நம்ம அநேக பிள்ளையுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் சாபத்திலையும் பாவத்திலையும் அழிந்து கொண்டு இருக்கு. எனக்கு பிரியமான தாய்மார்களே, ஆமாவா இல்லையா? பிள்ளைகளை குறிச்சு கவலைப்படுறோம், ஏன்னா பிள்ளைகளை குறிச்சு வேதனைப்படுறோம், ஏன் வாழ்ற வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறோம். எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா விதமான அடிமைத்தனங்கள், குடிப்பழக்கம் ஒரு அடிமைத்தனம், போதை பொருள் பாவன ஒரு அடிமைத்தனம். சில பேருக்கு சண்டை பிடிக்காட்டிக்கு நிம்மதியா இருக்கலாது, என்ன அதுவுமே ஒரு அடிமைத்தனம் தான். எல்லா அடிமைத்தன பாவ சாப கட்டுக்களை இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். இன்னைக்கு மனுஷ வாழ்க்கை நம்பிக்கை இல்லாமல் காணப்படுகிறது. நாளை குறித்த நம்பிக்கை இல்லை, நாளை குறித்த ஒரு பயன் இல்லை, தொழில்கள் இல்லாம, குடும்பங்கள்ல ஒரு சமாதானம் இல்லாம. ஆனா எவ்வளவுதான் நாங்க சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் நாங்க பிரயாசப்பட்டாலும், எங்களுடைய ஜீவனத்துல, வாழ்க்கையில நாங்கள் படுகிற பிரயாசத்துக்குரிய நன்மையோ பணமோ திருப்தியோ அதுக்குரிய எந்த பலனுமே இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை அழிந்து போய் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை இதுக்கு காரணம் சாபம். இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பாவங்கள், அநேக பாவங்கள் மனுஷனுக்கு சாபத்தை கொண்டு வருகிறது. பாவங்கள் மனுஷனுக்கு சாபத்தை கொண்டு வரும். நாங்க யோசிக்கலாம், நான் குடிக்கிறதுனால, நான் சண்டை பிடிக்கிறதுனால, நான் விபச்சாரம் பண்றதுனால, நான் போதை பொருளை பாவிக்கிறதுனால அது எனக்கு மட்டும்தானே அது ஒரு ஆபத்து, என்னுடைய சரீரத்தை மட்டும்தான் நான் அழிக்கிறேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்க அறிந்து கொள்ளுங்க, நீங்க குடிக்கிறதுனால, நீங்க விபச்சாரங்கள் பண்றதுனால நமது வாழ்க்கையில அது எந்த பாவமா இருந்தாலும், அது எந்த பாவமா இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா, அது நேரடியாகவே உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அதை அழிக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நல்லதை பார்க்க முடியாதபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மரணங்களும், அகால மரணங்கள், அநேக நிந்தனைகளை பிள்ளைகள் பார்க்கிறார்கள். இன்னைக்கு நமது பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளுக்கு காசுகளை கொடுக்கிறோம், பணத்தை கொடுக்கிறோம், வீடுகள் வாசல்களை ஏற்படுத்தி கட்டி கொடுக்கிறோம். நாங்கள் ரத்தம் சிந்து வேலை செய்து எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் போராடுகிறோம். ஆனா என்னதான் போராடியும் எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் இன்றைக்கும் கவலைகள்ல, கண்ணீர்கள்ல, வேதனைகள்ல இருக்கா இல்லையா? இருக்கு. இது காரணம் உங்களை அறியாம உங்கள் கடந்த கால வாழ்க்கையில இருந்த பாவம் இரத்த வழி சாபமாய் மாற்றப்பட்டு அடுத்த தலைமுறை மேல அது நன்மையா அல்ல தீமையாக வந்து அமர்ந்திருக்கிறது. பிள்ளைகளை, இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். ஒரு படித்த சமுதாயம் இந்த இடத்துல உண்டாக்கப்பட வேண்டும். எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நாங்கள் பட்ட வேதனை, நாங்கள் பட்ட அவமானத்தை, துன்பத்தை, நிந்தனைய எங்கள் பிள்ளைகள் பார்க்க கூடாது. ஆமாவா இல்லையா? எங்க பிள்ளைங்க நாங்க பட்ட கண்ணீரை படக்கூடாது, எங்க பிள்ளைங்க நாங்க பட்ட அவமானத்தை படக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வருத்தத்தை, உன்னுடைய பாரத்தை, உன் நிந்தனைய நான் மாற்றி போடுகிறேன். உன் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை நான் கொடுக்கிறேன். இயேசுவுக்கு மதம் இல்லம்மா, இயேசுவுக்கு ஜாதி கிடையாது. இயேசுவுக்கு படித்தவன் படிக்காதவன், உயர்ந்த மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவன், எந்த பிரிவும் கிடையாது. நாங்க ஜாழ்ப்பாணத்திலிருந்து இந்த ஏதோ ஒரு மலை பகுதிகள் அநேக இடங்களை தாண்டி ஒரு இடத்துக்கு நாங்க வாரோம். ஏன் வாரோம்? நீங்க எங்களை பார்த்துருக்கிறீங்களா? நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க விரும்புறோம் எங்க ஜனங்கள், எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய குடும்பங்களாகிய நீங்க ஒரு சமாதானமான வாழ்க்கையை பார்க்க வேண்டும். உங்களுக்காகவும் ஆண்டவர் மரித்திருக்கிறார், உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். நீங்கள் தள்ளப்பட்டவர்கள் அல்ல. ஒரு மனுஷர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களை தள்ளி வைக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை சேர்த்துக் கொள்ள அவர் விரும்புகிறார்.
உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். மனுஷன் கொடுக்கிற காசு பணம் எல்லாம் ஒரு கொஞ்ச நாள் தான் கையில நிற்கும், அது போயிடும், இல்லாம போயிடும். ஆனா அவர் கொடுக்கிற நிம்மதி அது காலமா உங்களை தாண்டி, உங்கள் பிள்ளைகளுடைய தாண்டி, அவருடைய பிள்ளைகளை தாண்டி என்று காலமா எங்களுடைய வீடுகள் மேல அந்த சமாதானம் கடந்து வர வல்லமை உள்ளதா இருக்கிறது. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவ அடிமைத்தனமா இருந்தாலும் இயேசுவால மாற்ற முடியும். இந்த பூமியில பரிசுத்த வேதாமத்துல வார்த்தை சொல்லுது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமத்தில மனுஷனுக்கு விடுதலை இல்லை. இயேசுவின் நாமத்தில விடுதலை இருக்கு பிள்ளைகளே. இயேசுவின் நாமத்தில சந்தோஷம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில மனுஷனுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் வாழ்க்கைக்கு சமாதானத்தை, விடுதலையை, நம்பிக்கையை கொடுக்க விரும்புகிறார்.